திருச்சி கிழக்குல வந்து இப்ப வேட்பாளர நியமிக்கிறது தான். அதில பரவலா ஒரு விஷயம் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. திரிஷா அவர்கள அங்க வேட்பாளரா நிக்க வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு பரவலான செய்தி வருது. இத வச்சா எப்படி இருக்கும்? இவங்கள வேட்பாளரா நிக்க வச்சா எப்படி இருக்கும்? அதெல்லாம் மிதமிஞ்சிய கற்பனைங்க. ஆ. யாரோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்து கிளப்பி விடுற ஒரு செய்தி தான் இப்படி பரவலா மாறுது. அது எப்படி அதை செய்வார்? ஒரு ஒரு பேஸ் வேண்டாமா? ஒரு அடிப்படை வேண்டாமா? இப்போ என்ன தேவை இருக்குது? எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அம்மாவை கொண்டு வரும்பொழுது அவர் வயதானவரா இருந்தார். அவரால் செயல்பட முடியல. அப்போ துணைக்கு ஒருத்தர் வேணும்னா அவங்கள கூப்பிட்டு போய் ஃபைல்லாம் அவங்க தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பயிற்சி ஏற்பட்ட பிறகு கட்சி அவங்கள்ட்ட ஒப்படைக்கலான்னு அவர் நினச்சார். இன்றைக்கி அதுக்கு என்ன தேவை இருக்குது? இன்னொரு 30 வருஷத்துக்கு விஜய் ஸ்ட்ராங்காக இருப்பார். அவரால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். அன்னைக்கு தானே நீங்கள் புதுசாக வேற ஒருத்தர் வேணும்னு நினைக்கணும். இப்போ அதுக்கு எந்த தேவையும் இல்லாதப்போ ஏன் இப்படி ஒரு தகவலை தேவையில்லாமல் பரப்புகிறாங்க? அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நடக்கவும் நடக்க போகிறது இல்லை. ஓகே. எதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியும். அதாவது நாம் எதனால் தோற்றோங்கிறதே தெரியாமல் மீண்டும் மீண்டும் தோற்பதற்கான வேலையை அவங்க பண்ணிட்டு